ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு ஜனாதிபதி பதவியேற்றால் சம்பிரதாயபூர்வமாக தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது வழமை. அதே மாதிரியாக இதையும் ஒரு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமா, அல்லது தமிழ் மக்களுடைய ஒரு சாதகமான ஒரு சந்திப்பாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த சந்திப்பின் மூலம் தமிழ் மக்களுக்கு சாதகமானது எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் ஒற்றை ஆட்சியை விட்டு விலக மாட்டேன் என்பது தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் பார் பெர்மிட்டுகள் லஞ்சமாக வழங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கிறது. புதிதாக வெற்றி பெற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரின் தோல்வியடை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பார் பெர்மிட் விதியம் வெளியே வருது. தற்போது நாட்டில் பொறுப்பேற்றிருக்கிற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடைய செயற்பாடு எதிர்காலத்தில் எவ்வாறு அமைய போகிறது? தமிழ் மக்களை மாற்றி விட்டோம். தனிநாடு கோரிய விடுதலை புலிகளுக்கு ஆதரித்த தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டோடு என்ற மக்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். இதைத்தான் மாற்றம் என்று அனுரகுமார திசாநாயக்கா நம்புகிறார். ஆக இப்படியான பின்னணியில் புலம்பெயர் அமைப்புகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான அமிர்தநாயகம் நிக்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வடக்கில் கைதிகள் இடம்பெறும் போது குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும், தெற்கில் கைதிகள் இடம்பெறும் போது பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலும் இடம்பெறுவதாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே வடக்கு தெற்கில் இவ்வாறான அடிப்படையில் தான் கைதிகள் இடம்பெறுகின்றனவா? அனிமாக கைதுகளை பொறுத்தவரையிலே தமிழர்கள் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள், அவசர தடை சட்டம் போன்றவற்றிலே பாதிக்கப்பட்டவர்கள். இப்போது இவர்கள் புதிய கதையை சொல்லுகிறார்கள். ஜேவிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பின்னர் வடக்கிலே குற்றவியல் சட்டமும் தெற்கிலே பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இது வெறுமனே ஒரு இனவாத ரீதியான குற்றச்சாட்டாகத்தான் இதை பார்க்கலாம். உண்மையில் இலங்கையில் தமிழ் மக்களை பொறுத்தவரை, வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரை, ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டம், அவசர தடை சட்டம் எல்லாவற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக என்னை பொறுத்தவரையில் இந்த ஐசிசிபிஆர் எனப்படுகின்ற இந்த சர்வதேச சமாயம் ஒன்று இருக்கின்றது. அது இலங்கையிலே 2007 சட்டமாக்கப்பட்டது. ஆனால் ஐசிசிபிஆர் அந்த சமாஜத்தில் இருக்கக்கூடிய பல சரத்துகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அது நீக்கப்பட்டுத்தான் இந்த வெறுப்பு பேச்சு மற்றும் இனவாத கருத்துக்களுக்கு எதிரான சரத்துக்களை பதிந்திருக்கிறார்கள். ஆகவே அதன்படியும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக ஐசிசிபிஆர் மூவின் படிதான் சிங்களவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்கள் பயங்கரவாத சட்டத்தின் மீது தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இப்படி ஒரு புதிய குற்றச்சாட்டு வருகின்றது. எவராயினும் கைது என்பது தமிழ் மக்களை நோக்கித்தான் இருக்கின்றது. இராணுவ செயற்பாடு அல்லது போலீசாருடைய ஜனநாயகத்துக்கு மாறான செயற்பாடு என்பது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தான் நிலவு. இப்படியான சூழலில் ஏவிபி மீது, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி மீது இப்படியான குற்றச்சாட்டு வைக்கப்படுவது என்பது இவர்களும் தமிழர்கள் பக்கமாக நிற்கிறார்கள், அதாவது தமிழர்களுடைய உரிமைகளை கொடுக்க போகிறார்கள் என்ற தோரணை அங்கே வருகின்றது. 3 ஏக்கர் காணியை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அறிவித்த பொழுது அதை இனவாதமாக பேசியிருந்தார்கள். அதாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார். ஆகவே இப்படி இவர்கள் ஆளுங்கட்சியிலே இருந்தவர்கள். இவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்த பொழுது இராணுவம் கைப்பற்றி வைத்திருந்த பல காணிகளை பொதுமக்களுக்கு கையெழுத்தார். இப்போது படுதோல்வியிலிருந்து எதிர்கட்சியாக மாறி இருக்கின்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தி மீது இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபி என்ற பெயரில் எதிர்கட்சியாக இருந்த பொழுது இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததுதான். ஆகவே காலத்துக்கு காலம் பதவிக்கு வருகின்ற அரசாங்கங்களும் எதிர்கட்சியாக வருகின்றவர்களும் இப்படியான குற்றச்சாட்டுகளை மாறி மாறி வைப்பது என்பது இனவாதத்தை மூலதனமாக கொண்டுதான் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் அல்லது சிங்கள மக்களுடைய செல்வாக்கை பெறுகிறார்கள் என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டியுள்ளது. தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதிகள் இடம்பெறுகிறது. கடந்த வாரமும் கைதிகள் இடம்பெற்றிருந்தது மாவீரர் தினத்தை ஒட்டி. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த கைதிகள் தொடர்பாக அது அனுரகுமார திசாநாயக்காவுடைய அந்த பேச்சுக்கள், சோசியலிசம் சமத்துவம் என்ற பேச்சுக்களின் பின்னர் மாற்றம் என்ற ஆக்ரோஷமான மாற்றம் என்ற இந்த மாதாட்டின நிலைமைகளுக்கு பின்னரான சூழலிலே தமிழ் மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள், தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், மாவீரர் நினைவந்திலே பங்கு கொண்டவர்கள், இப்படியான கைதுகள் அங்கு இடம்பெறுகின்றன. ஆகவே மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடையில்லை என்று சொன்னார்கள். இப்போது அதே பங்கு பெற்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் பிரபாகரனுடைய
நினைவு படம் வைத்திருந்தமை அல்லது அவருடைய வீட்டுக்கு சென்று அது வீட்டுக்கு முன்னால் நினைவேந்தலிகள் நடத்தியமை போன்ற காரணங்களை சொல்லுகிறார். விடுதலை புலிகள் என்பது போராளிகள். தமிழ் மக்களை பொறுத்தவர்களே அவர்கள் விடுதலைக்கான போராளிகள். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவர்களே அவர்கள் பயங்கரவாதி. ஆகவே மக்களுடைய உணர்வு எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தன்மை அரசுக்கு இருக்க வேண்டும். அந்த தன்மை தேசிய மக்கள் சக்திக்கும் இல்லை என்பதுதான் இங்கே வேடிக்கை. அதுவும் ஏவிபியாக இருந்த பொழுது இலங்கை இராணுவத்துக்கு எதிராக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், பல உயிர்களை பலி கொடுத்தவர்கள். இப்படி பலி கொடுத்து விட்டு ஜனநாயக வழியிலே அரசியலுக்கு வந்து இன்று 30 ஆண்டுகள் பின்னர் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், இலங்கை இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், இலங்கை அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், இலங்கை அரச கட்டமைப்பும் மற்றும் இலங்கை அரச சட்டங்களின் ஊடாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் மீது மீண்டும் தாங்கள் எந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டமோ அதே சட்டத்தை பயன்படுத்தி மக்களை கை செய்வது என்பது, குறிப்பாக தமிழர்களை கை செய்வது என்பது இவருடைய இனவாத வெளிப்பாடுதான் ஒன்று. அடுத்தது, இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது. குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே இராணுவ பொறிமுறைகளோடு தான் அரசாங்கம் செயல்படும், அல்லது இராணுவ பொறிமுறைகளுடைய வழிகாட்டலோடு தான் கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படும் என்ற அந்த பாவனை இப்போது காண்பிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு ஜனாதிபதி பதவியேற்றால் சம்பிரதாயபூர்வமாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது வழமை. அதே மாதிரியாக இதையும் ஒரு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமா, அல்லது தமிழ் மக்களுடைய ஒரு சாதகமான ஒரு சந்திப்பாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கின்றது. முதலாவது, அதாவது இது ஒரு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பு தான். இது சாதகமான சந்திப்பாக எடுக்க முடியாது. ஏனென்றால் சம்பிரதாயபூர்வமான சந்திப்பு என்றால் புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார், புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றார், அவர்களை எதிர்கட்சிகள், ஏனைய கட்சிகள், பொது அமைப்புகள் போய் சந்திப்பது வழமை. அவருடைய பதவியை பாராட்டுவது வழமை. அவர் பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார், அறுதி பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றார். ஒரு ஊழல் அற்ற மற்றும் அதிகாரமற்ற ஒரு அரசியல் அமைப்பை, அரசாங்கத்தை கொண்டு வர என்று உறுதியளிக்கின்றார். இப்போது கூட அவருடைய செயற்பாடுகளில் ஊழலற்ற தன்மை தெரிகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் பாராட்டு தெரிவித்திருக்கலாம், சந்திருக்கலாம். ஆகவே சம்பிரதாய சந்தி. ஆனால் தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது அது தமிழ் மக்களுக்கு சாதகமானது என்று இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சி என்பது, அவருடைய கோட்பாடு என்பது சுய நிர்ணய பெற்றியது, இன அழிப்பு தொடர்பான இந்த இரண்டையுமே அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையிலே ஜனாதிபதியோடு சந்தித்து பேசியிருக்கின்றோம், தமிழ் மக்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது, அல்லது ஜனாதிபதிக்கு நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் என்றால் அது ஒரு சம்பிரதாய பூர்வம் தான், வளமையாக நடப்பது. 1994ஆம் ஆண்டு 62% வெள்ளத்தோடு ஜனாதிபதியாக வந்த சந்திரிகாவை சந்தித்தார்கள், பேசினார்கள். அப்போது விடுதலை புலிகள் இருந்தார். அதுவும் பின்னர் அங்கே பேச்சுவார்த்தை முறிவடைந்தது, போர் நடந்தது. பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு, அதன் பின்னர் மைத்திரிபால ஜனாதிபதியாக வந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்கவோடு தமிழ் தேசிய கட்சிகள் போய் சந்தித்தார்கள். எல்லாமே இந்த சந்திப்பு எல்லாமே சமுதாயபூர்வமாக இருக்கின்றன. ஆயுத பலத்தோடு இருந்த விடுதலை புலிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளிலே கூட இலங்கை அரசாங்கம் சொன்னதை செய்யவில்லை, அல்லது சமதரப்பு என்ற அடிப்படையில் ஏற்று இடம்பெற்ற நோர்வையின் அனுசரணையோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலே கூட ஒழுங்கான முறையில் தமிழ் மக்களுடைய சுயமரியாதையை பேணக்கூடிய அளவுக்கு இலங்கை அரசு நடந்து கொள்ளவில்லை. சமதரப்பு என்று கூறிவிட்டு அங்கே சமதரப்பு அற்ற நிலையில் அரசு என்ற அணுகுமுறையில் இலங்கை அரசாங்கம் நோர்வே அரசாங்கத்தோடும் இந்திய அரசாங்கத்தோடும் அணுகியது, அமெரிக்க அரசோடும் அணுகியது. அங்கே விடுதலை புலிகள் 2ஆம் பட்சமாக கைவிடப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த ஏற்றத்தாழ்வுகளால் இங்கே பேச்சுவார்த்தை முறைகள் காரணமாக இருந்தன. ஆக இப்படியான பின்னணியில் ஆயுத பலத்தோடு இருந்த விடுதலை புலிகளோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில கூட இப்படியான அணுகுமுறைகளை பின்பற்றிய ஒரு அரசாங்கம் இப்போது ஆயுத பலமற்ற ஒரு சூழலில், அதாவது போர் இல்லாது ஒழிக்கப்பட்ட பின்னிதான, அதுவும் 15 ஆண்டு கழிந்த ஒரு பின்னணியில், அதுவும் போரை நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஜேவிபி, அந்த ஜேவிபியுடைய முகத்தோற்றமான தேசிய மக்கள் சக்தியை சந்திப்பது என்பது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையானதுதான். தமிழரசு கட்சியோ சமுதாயம் சந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலம் தமிழ் மக்களுக்கு சாதகமானது எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் ஒற்றை ஆட்சியை விட்டு விலக மாட்டேன் என்பது தேசிய மக்கள் சக்தியுடன் நிலைப்பார். அது மாத்திரமல்ல, இங்கே இருப்பது தமிழ் மக்களுக்கான அல்லது இலங்கை தீவு மக்களுக்கான பொருளாதார பிரச்சனை. நிர்வாக ரீதியான அதிகாரங்களை மாற்றம் பகிர்ந்தால் போதும் என்று பகிரங்கமாக ஜேவிபி சொன்ன நிலையில், தேசிய மக்கள் சக்தி சொன்ன நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கம் சந்தித்த பொழுது அது தமிழ் மக்களுக்கான சாதகமாக வரும் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு தமிழரசு கட்சி போயிருக்க வேண்டும், அல்லது இது வெறுமனே ஒரு சம்பிரதாயபூர்வமான நிகழ்வாகத்தான் இருக்கும்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் பார் பெர்மிட்டுகள் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கிறது. அதுவும் 362 பார் பெர்மிட் தொடர்பான பத்திரங்கள். தற்போது அது தொடர்பான பெயரை சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க வெளியிட்டிருந்தார். அதில் இத்தனை மாவட்டங்களுக்கு எவ்வளவு வழங்கப்பட்டது என்ற அளவுகள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கு பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகள் யார் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கு பின்னால் எதுவும் காரணம் இருக்குமா அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படாமல் இருப்பதற்கு? உண்மையிலே இதுவும் ஒரு அரசியல் தான். தேசிய மக்கள் சக்தி பல விடயங்களை வெளிப்படுத்தியது. குறிப்பாக ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் என்ற விடயங்களை தேசிய மக்கள் சக்தி குறிப்பாக ஜேபிபி எதிர்கட்சியில் இருந்த பொழுது வெளிப்படுத்தியது. அது உண்மை. நாடாளுமன்றத்திலே கணக்கு ஆய்வு குழுவில், கோப் எனப்படுகின்ற கணக்கு ஆய்வு குழுவிலே அவர்கள் அங்கம் வச்சிருந்தார்கள். அதன் போது பல தகவல்களை வெளியே கொண்டு வந்தார், ஊழல் மோசடி தொடர்பான விடயங்கள். இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நிலையில் அவற்றை வெளிப்படுத்துவோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் இன்னமும் அது சரியாக வெளிவரவில்லை. இந்த இடத்திலே தற்போது பார் பெர்மிட் தொடர்பான விவரங்கள் வருகின்றன. அதுவும் நபர்களுடைய எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றார் என்ற நபர் பெயர்களை வெளியிடவில்லை. அதற்கான காரணம் தெரியவில்லை. அல்லது சில வேளைகளிலே இன்னும் காலம் பிந்தி வெளியிடப்படக்கூடும். எவ்வாறாயினும் இலங்கையில் ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் என்பது இலங்கை அரசுக்குள்ளே ஒரு பண்பாடாக மாறிவிட்ட ஒரு பின்னணியில் தான் இப்போது சுத்தம் செய்வதாக கூறிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அங்கே பதவிக்கு வந்திருக்கிறது. ஆகவே எந்த தூரத்துக்கு இவர்களால் அதை சுத்தம் செய்ய முடியும் என்று எங்களால் இப்போதையே கூற முடியாது. ஏனென்றால் அரச கட்டமைப்பும் அதன் கீழ் இருக்கின்ற அரச நிறுவனங்கள், அரச கூட்டுத்தாபனங்களுக்குள்ளே எல்லாம் ஊழல் அப்படியே புகுந்து விட்ட சூழலே எப்படி எடுத்த எடுப்பிலே இந்த அரசாங்கம் ஊழலை அதிகார துஷ்பிரயோகத்தை களையும் என்ற ஒரு கேள்வி எழுவது இயல்பாகும். அதேபோல பார் பெர்மிட் என்பது மிக ஆபத்தான ஒன்று. உங்களுக்கு தெரியும், இலங்கை நாடாளுமன்றம் என்பது தமிழ் தரப்பை பொறுத்தவரை இலங்கை நாடாளுமன்றம் என்பது ஒரு பேச்சு மேடைதான். அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் பேசி கலந்துரையாடி எதையும் சாதிக்க முடியும். ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு 25 பேர் அங்கே உறுப்பினர், அதுவும் மலைய மக்களும் சேர்ந்து முஸ்லிம் மக்களும் சேர்த்தால் ஒரு 29-30 பேருக்குள்ளே அங்கே வருகிறார்கள். ஆகவே இப்படி பார்க்கின்ற நினைக்கிறேன் மொத்தமாக தமிழர்களே ஒரு 13-14 பேர் மலைய தமிழர்கள் சேர்த்து அங்காலே முஸ்லீம்கள் இல்லாம 27-29 பேரும் அங்கே உறுப்பினர். ஆகவே 225 உறுப்பினர் கொண்ட நாடாளுமன்றத்துக்குள்ளே 200 உறுப்பினர்கள் சிங்களவர்களாக இருக்கின்ற போது அதற்குள்ளே எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த பின்னணியில் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்து கொண்டு அதற்குள்ளால் வருகின்ற வரப்பிரசாதங்களையும் சலுகைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 2009க்கு பின்னான சூழலிலே, அதுவும் 2015ஆம் ஆண்டு மைத்திரிகள் அரசாங்கத்தினுடைய வருகையின் பின்னாலே தமிழரசு கட்சியும் மற்றும் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சலுகைகளை அனுபவிக்கின்றன. இந்த சலுகைக்குள்ளேதான் பார் பெர்மிட் போன்ற விடயங்களையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மாநிலத்தில் அதிகமான பார் பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சியெல்லாம் அதை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஒரு அரசியல் விடுதலை போராட்டத்தை நடத்திய சமூகம் ஒன்று போர் இல்லாதொழிக்கப்பட்ட பிரிதான சூழலிலே ஜனநாயக வழியில் அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு ஒரு சாதாரண கட்சி அரசியல் செயற்பாட்டுக்குள்ளே இறங்கிக் கொண்டு இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய வரப்பிரசாதங்களையும் அனுபவித்துக் கொண்டு அதற்குள்ளால் வருகின்ற லாப நட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, குறிப்பாக லாபங்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய இந்த மதுபான சாலைகளை திறக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரியது. ஆகவே பெயர்களை வெளியிட்டால் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பெற்றார் என்ற விவரம் தெரியாது. இப்போது கூட நாடாளுமன்ற தேர்தலில் பல உறுப்பினர் தோல்வி கண்டு விட்டார்கள். ஆகவே இப்போது இருக்கக்கூடிய ஒரு புதிதாக வெற்றி பெற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரின் தோல்விகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பார் பெர்மிட் பிரியம் வெளியே வருவதாக. அதே வழி புதிதாக தேசிய மக்கள் சக்தியிடம் மற்றும் அர்ஜுனா சுயேட்சை குழுவாக போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே இவர்களுடைய செயற்பாடுகளிலும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவருடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கானதாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் காணப்படும். தற்போது நாட்டில் பொறுப்பேற்றிருக்கிற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடைய செயற்பாடு எதிர்காலத்தில் எவ்வாறு அமைய போகிறது? இலங்கைக்கு சாதகமாக இருக்குமா இல்லாது பாதகமாக இருக்குமா? பல புலம்பெயர் அமைப்புகள் இருக்கின்றன. அதிலே சில புலம்பெயர் அமைப்புகள் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் நிற்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அதை உண்மை தெரியாது எங்களுக்கு. அனுரகுமார திசாநாயக்காவும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்ற போது எல்லாம் அங்கிருந்த புலம்பெயர் தமிழை சந்தித்திருந்தார், புலம்பெயர் அமைப்புகளை சந்தித்திருந்தார். ஆகவே எந்த புலம்பெயர் அமைப்பு இவருக்கு பின்னால் நிற்கிறது அல்லது எந்த புலம்பெயர் அமைப்பு இவருடைய செயற்பாட்டை நேரடியாக எதிர்க்கிறது என்பதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. வேறு சில புலம்பெயர் அமைப்புகள் அனுரகுமார அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டை வரவேற்கவில்லை. அவர்களுடைய கடந்த கால செயற்பாடு ஜேவிபியாக இருந்த பொழுது, அவர்கள் போர் நடந்த பொழுது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆதரவு,
மற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்கள், மற்ற தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு எதிரான கருத்துக்கள், வடகிழக்கு பிரிக்கப்பட்ட போன்ற விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே புலம்பெயர் அமைப்புகள் தற்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுவும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பின்னர் புலம்பெயர் அமைப்புகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்த இந்த இன அழிப்பு தொடர்பான சர்வதேச விசாரணை அது இப்போது சற்று ஓய்வடைந்து விட்டிருக்கிறது. அது இப்போது பேசுபொருளாக குறைவடைந்து விட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் செயற்பாடுகள் தான் எங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தினவை, எங்களுக்குள்ளே வேறு வகையான அரசியல் சிந்தனைகளை கொண்டு வந்தவை. இப்போது 3 பேர் யாழ்ப்பாணத்தில் செய்திப்பட்டிருக்கின்றார். மொத்தமாக வடமாநில 5 தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தேசியப்பட்டிருக்கிறார். ஆகிய மாற்றம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி என்றால், தமிழ் மக்களை மாற்றி விட்டோம், தனிநாடு கோரிய விடுதலை புலிகளுக்கு ஆதரித்த தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டோடு என்ற மக்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். இதைத்தான் மாற்றம் என்று அனுரகுமார திசாநாயக்கா நம்புகிறார். ஆக இப்படியான பின்னணியில் புலம்பெயர் அமைப்புகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தாங்கள் ஆரம்ப காலமாக தொட்டு வலியுறுத்தி கொண்டு வந்த வடக்கு கிழக்கு இணைந்த சுயாட்சி என்பதையும் இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை என்பதையும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதும் அதற்கான சர்வதேச சட்டங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சர்வதேச அரசியலுக்குள்ளே புகுந்து அதற்குள்ளே மாட்டுப்படாமல் சர்வதேச சட்டங்கள் ஊடாக அணுகினால் நிச்சயமாக மாற்றங்களை காணலாம். ஆனால் அந்த சர்வதேச சட்டங்களுக்கு ஊடாக அணுகின்ற செயற்பாடுகளில் புலம்பெயர் அமைப்புகள் ஈடுபடுகின்றதா என்று இன்று வரை கூட சந்தேகமாக இருக்கின்றன. அங்குள்ள புலம்பெயர் அமைப்புகள் எல்லாம் வெறுமனே மாவீரர் நிகழ்வுகளையும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களையும் நடத்துவது அல்லது ஆர்ப்பாட்டங்கள் செய்வது, கோஷம் எழுப்புவது போன்ற செயற்பாடுகள் ஈடுபடுகின்றனர். உண்மையிலே ஆர்ப்பாட்டங்கள், கோஷங்கள் எல்லாம் அணுகுமுறைக்கு பொறுத்தால் சர்வதேச சட்டங்களை அணுகி அதன் மூலமாக காய் நகர்த்த வேண்டும். சர்வதேச சட்டங்கள் தாராளமாக இருக்கின்றன. சர்வதேச சட்டங்கள் உடனடியாக எங்களுக்கு தீர்வை பெற்று தராவிட்டாலும் அந்த சர்வதேச சட்டங்கள் மூலமாக அணுகி இன அழிப்பு என்ற விடயத்தை அங்கே நிறுவ உட்படுகின்ற போது அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் அதற்கான வழக்குகளை, மனுக்களை தாக்கல் செய்கின்ற பொழுது, சிறிய நாட்டை பிடித்துக் கொண்டு மனுக்களை தாக்கல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக சிறிய நாடான இலங்கை இறங்கி ஓடி வரும். அயல் நாடான இந்தியாவும் அச்சமடையும். இந்தியாவும் உடனடியாக ஓடி வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதோ ஒரு வழியை தீர்ப்பதற்கு அவர் ஒத்துழைப்பார் அல்லது அதற்கான முயற்சி எடுப்பார். ஆனால் அந்த விதமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், அதாவது இலங்கை அரசாங்கத்தை இறங்கி வர செய்யக்கூடிய மற்றும் இந்திய அரசாங்கத்தை அச்சமடையக்கூடிய சர்வதேச சட்ட நுட்பங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப எந்த அணுகுமுறையும் செய்யாமல் வெறுமனே சர்வதேச அரசியலுக்குள்ளே மாட்டுப்படுகின்றார். குறிப்பாக இந்தியா சொல்வதை கேட்பது அல்லது அமெரிக்கா சொல்வதை கேட்பது என்ற முறைகள் அல்லது சர்வதேச சட்டங்களை ஆராயாமல் வெறுமனை இன அழிப்புக்கான விசாரணை, இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை, நீதி விசாரணை என்ற வெறுமனை கோஷம் போடுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அதுவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வருகை குறைவடைந்திருக்கின்றது. ஆகவே புலம்பெயர் அமைப்புகள் தொடர்ச்சியாக அந்த வேலை செய்ய வேண்டும். அதேவேளை அதாவது புலத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் பொது அமைப்புகளோடு இணைந்து வேலை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சாதகமான, ஈழத்தமிழ் மக்களுக்கு சாதகமான கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இதற்கான எந்த ஒரு மெக்கானிசம், ஒரு பொறிமுறையும் அமைக்காமல் ஆங்காங்கே தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியப்படக்கூடிய அல்ல. ஒருமித்த குரலே தமிழர்களை ஒன்றிணைப்பதற்கான ஏற்பாடுகளை புலம்பெயர் அமைப்புகள் செய்ய வேண்டும். இதை விடுத்து சில அமைப்புகள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குவதும், வேறு சில அமைப்புகள் இந்தியாவோடு நின்று இந்தியாவுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப வேலை செய்வதும், இன்னும் சில அமைப்புகள் ரணில் விக்ரமசிங்கவோடு நின்று அதற்கேற்ப வேலை செய்வதும், வேறு பலர் சஜித் பிரேமதாசாவோடு சேர்ந்து வேலை செய்வது, இப்படி பல குழப்பங்களில் ஈடுபடுவது என்பது இது ஆரோக்கியமான நகர்வு அல்ல. அவர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான பொருள்முறையை இனியாவது ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்க அமைப்பு மற்றும் அவர்கள் சார்பாக பெறப்பட்ட தமிழ் பிரதிகளுடைய கணக்கை பிடித்துக் கொண்டு பார்த்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களுடைய அணுகுமுறையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், தங்களுடைய செயற்பாடுகளிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இவ்வளவு நேரமாக சமகால அரசியல் தொடர்பான தெளிவுபடுத்தலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதுக்கு உங்களுடைய ஊடகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் ஒருவரோடு இணைந்திருங்கள்.